ஓம் சுவாமியே சரணமையப்பா. அறம் காக்கும் நல்லவை காண்போம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை நினைத்து நினைத்து உருகி பாடும் பாடல் கம்பங்குடி குளத்தூர் சுந்தரம் ஐயர் என்னும் தமிழரால் இயற்றப்பட்ட ஹரிஹராத்மஜ தேவாஷ்டக சுலோகமாகிய ஹரிவராசன பாடல். இதை முழுமையாக மனப்பாடமாக பாட வேண்டாமா? இதன் ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருள் தெரிந்து உணர்ந்து பாட வேண்டாமா? ஐயனுக்காக 10 நிமிடங்கள். நம் தேவன் ஐயன் ஐயப்பனே நமது ஆக்ஞா சக்கரத்தில் வந்து அமர காட்சி கொடுக்க, நம் உடல் முழுவதும் மெய் சிலிர்க்க மனப்பாடமாக ஹரிவராசன பாடலை பாடும் முயற்சிதான் இது. ஐயனுக்காக 10 நிமிடங்கள், 8 ஸ்லோகங்கள், 32 வரிகள், 64 வார்த்தைகள், தினம்தோறும் ஒரு வரி மட்டுமே, தினசரி 10 நிமிடங்கள் மட்டுமே. கார்த்திகை 1 முதல் 30 வரை 30 நாட்கள் பொருளுணர்ந்து மனப்பாடமாக பாடப் போகின்றோம். வாருங்கள், ஐயனுக்காக 10 நிமிடங்கள். சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஹரிஹராத்மஜ தேவாஷ்டகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹரிவராசன பாடலை ஒரு நாள் ஒரு வரி வீதம் 10 நிமிடங்கள் செலவிட்டு முழுமையாக அர்த்தத்துடன் மனப்பாடம் செய்ய போகின்றோம். இந்த ஹரிவராத்மஜ தேவாஷ்டகம், அதனுடைய அர்த்தம் பல அன்பர்கள் அவர்களுடைய புரிந்து கொள்ளுதல் தன்மை மற்றும் அவர்களுடைய பாவத்தினுடைய அடிப்படையில அர்த்தங்கள் கூறியிருக்கின்றார்கள், அதற்கு வியாக்கியானங்கள் கூறியிருக்கிறார்கள். அடியேன் பின்பற்றுவது கேரளாவில் பிரசித்தி பெற்ற பூஜ்ய சுவாமி சிதானந்தபுரி மகராஜ் அவர்களுடைய வியாக்கியானத்தையும் அதனுடன் சேர்த்து சுவாமி ஐயப்பனை தொட்டு பூஜை செய்த தந்திரியாக இருந்த உயர்திரு வாசுதேவன்ஜி அவர்களுடைய வியாக்கியானத்தினுடைய அடிப்படையிலும் அதனுடைய அர்த்தம் கூற இருக்கின்றேன். 30 நாட்கள் பயிற்சி முடியும் போது நாம் மனப்பாடமாக ஐயப்ப சுவாமியை நினைத்து உருகி அர்த்தத்துடன் உணர்ந்து பாட முடியும். அதற்குண்டான பயிற்சி தான் இது. இன்றைக்கு கார்த்திகை 12வது நாள் பயிற்சி. ஹரிஹராத்மஜ தேவாஷ்டகத்தில் இருக்கக்கூடிய 4வது ஸ்லோகத்தினுடைய முதல் வரிய நம்ம பயிற்சி பண்ண போறோம். இன்னைக்கு முதல் வரி, 4வது ஸ்லோகத்தினுடைய முதல் வரி, துரகவாகனம் சுந்தரானனம். துரகவாகனம் சுந்தரானனம், துரகவாகனம் சுந்தரானனம். சரிங்களா? முதல் வார்த்தை துரகவாகனம். துரகவாகனம், துரகவாகனம், துரகவாகனம். நான் இப்ப 2 வாட்டி சொல்றேன், நம்ம 10 வாட்டி சேர்ந்து சொல்லணும். துரகவாகனம், துரகவாகனம். ஆரம்பிப்போம். துரகவாகனம், 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 துரகவாகனம். அடுத்த வார்த்தை சுந்தரானனம். சுந்தரானனம், சுந்தரானனம், சுந்தரானனம். இப்ப நான் 2 வாட்டி சொல்றேன், கேட்டு 10 வாட்டி சேர்ந்து சொல்லிக்கலாம். சுந்தரானனம், 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 சுந்தரானனம். இப்போ துரகவாகனம் சுந்தரானனம், இந்த முழு வரிய சேர்த்து நம்ம சொல்லிக்கலாம். துரகவாகனம் சுந்தரானனம், துரகவாகனம் சுந்தரானனம். இப்ப நான் 2 வாட்டி சொல்றேன், 10 வாட்டி கேட்ட சொல்லி மனப்பாடம் பண்ணிக்கலாம். துரகவாகனம் சுந்தரானனம், துரகவாகனம் சுந்தரானனம். ஆரம்பிக்கலாமா? 10 வாட்டி சேர்ந்து கண்ண மூடி சொல்லுவோம். துரகவாகனம் சுந்தரானனம், 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 துரகவாகனம்
சுந்தரானனம், துரக வாகனம் சுந்தரானனம், துரக வாகனம் சுந்தரானனம். இப்போ இந்த முழு வரியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். துரக வாகனம் சுந்தரானனம். முதல் வார்த்தை துரக வாகனம். துரக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குதிரை. துரக அப்படின்னா குதிரை. வாகனம், வாகனம்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பயணம் செய்யக்கூடிய ஊர்தி, அதுதான் வாகனம். குதிரை வாகனனே அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா, ஐயப்ப சாமியுடைய வாகனம் எது? பன்புலி வாகனன் சொல்றோம், புலி வாகனன் அப்படின்னு சொல்லி சொல்றோம், கொடும்புலி வாகனம், அப்படி வர புலி வாகனம் அப்படின்னு நம்ம பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அது அவருடைய வாகனம் அல்ல. அது காட்டுக்கு போயிட்டு வரும்போது அந்த இந்திரன் உருமாறி புலியா மாறி வந்தது, அவ்வளவுதான். ஆனா இறைவனுடைய ஐயப்பனுடைய உண்மையான வாகனம் எது அப்படின்னாக்கா குதிரை. விஸ்வம் சொல்லுவோம், துரகம் சொல்லுவோம், அதான் அந்த வாகனம், அவருடைய வாகனம். நமக்கு ஒரு எளிமையான ஒரு இது என்ன அப்படின்னாக்கா, ஒரு கடவுளுடைய வாகனங்களை தெரிந்து கொள்றதுக்கு எளிமையான முறை என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொரு கோவிலையும் கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்தினுடைய உச்சியில் ஒரு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். ஒரு விலங்கினுடைய, ஒரு பறவையினுடைய, அதாவது உருவம், அது கடவுளுடைய வாகனம் எதுவோ அதனுடைய உருவம் மேல பொறிக்கப்பட்டிருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் இந்த கடவுளுக்கு இதுதான் வாகனம் அப்படிங்கிறது. சரிங்களா? துரக வாகனனே, அதாவது குதிரை வாகனனே அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அடுத்த வார்த்தை சுந்தரானனம். சுந்தரம் கூட்டல் ஆனனம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். சுந்தரம் அப்படின்னா அழகு. பல பேருக்கு சுந்தர் பேர்லாம் இருக்கு இல்லையா, சுந்தர் அப்படிங்கிற பேர் இருக்கு, சுந்தரன் அப்படிங்கிற பேர் இருக்கு. அப்படின்னா அழகன் அப்படின்றது அர்த்தம். சுந்தரம் அப்படின்னா அழகு அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது ஆனனம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனனம் அப்படின்னா முகம், நம்முடைய முகம் இருக்கு இல்லையா, அதுதான் ஆனனம் அப்படின்றோம். நம்ம கஜானனம், ஓம் கஜானனம் பூதகணாதி சேவதன்னு சொல்றோம் இல்லையா, ஓம் கஜானனம், கஜா கூட்டல் ஆனனம் அப்படின்னா கஜ முகம், யானை முகத்தோன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆனனம் அப்படின்னா முகம்னு அர்த்தம். அப்போ சுந்தரானம்னா அழகு முகத்தோன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுக்கு. அப்படின்னா துரக வாகனம் சுந்தரானனம், இந்த ஒரு வரிக்கு உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, குதிரையை வாகனமாக கொண்டவரே, அழகிய முகத்துடன் இருப்பவரே அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இப்ப நம்ம கண்ணை மூடிட்டு இந்த வரி முழுக்க 3 வாட்டி சொல்லலாம். சரிங்களா? துரக வாகனம் சுந்தரானனம், துரக வாகனம் சுந்தரானனம், துரக வாகனம் சுந்தரானனம். இப்ப இந்த வரிய 5 வாட்டி பத்மாவதி ராகத்துல சேர்த்து பாடிக்கலாம். துரக வாகனம் சுந்தரானனம், துரக வாகனம் சுந்தரானனம், துரக வாகனம் சுந்தரானனம், துரக வாகனம் சுந்தரானனம், துரக வாகனம் சுந்தரானனம். இப்போது நமக்கு இந்த வரியும் அதனுடைய அர்த்தமும் ராகமும் மனப்பாடம் ஆகியிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வரி நாளைய பயிற்சி வகுப்புல நம்ம பார்க்க முடியும். இத பத்தின சந்தேகங்கள், ஆலோசனைகள், வாழ்த்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சா நல்லது. சுவாமியே சரணமையப்பா.